ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஸ்விங் மிஷின் தையல் மிஷினில் எப்படி சின்ன மிஷின், இதுதான் பேசிக் மிஷின் நம்ம கற்றுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஆயில் எங்கெங்கே போடணும் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு ஊசி எப்படி மாற்றணும்னு பார்க்கணும். அடுத்து இந்த பெல்ட் போகிற இடம் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கக்கூடாது. சில பேர் பெல்ட்டு லூஸாக வச்சிங்கன்னா மிதிக்கும் போது ரன் ஆகாது, அது பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த டயல் இருக்கு இல்லையா, அந்த டயல் வந்து கீழே போயிடக்கூடாது. கீழே போயிட்டுனா ஃபுல்லாக துணி இந்த பக்கம் வரும். எப்போவுமே இது வந்து மேலே தான் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீடில் போடுற பொசிஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீடில் போடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நீடில் இதை ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு பொறுமையாக எடுக்கிறீங்க. எடுத்த பிறகு இந்த நீடில் திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லெட்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேர்வ் இருக்கும். இந்த கேர்வ் வந்து வெளியில் இந்த பக்கம், ஃப்ளாட்டு உள் பக்கம். எப்படின்னா, இப்போ நான் ஊசி போடும்போது இந்த லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸ் இந்த பக்கம் உள் பக்கமாக போகிற மாதிரி, ஓகேவா? அதாவது இந்த ரைட் சைட் மிஷினுக்கு இந்த பக்கம் வர மாதிரி ஊசியை பிடிச்சிட்டேன். டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃப்ளாட் வர மாதிரி வேணும். மேலே ஏற்றிட்டேன், ஊசி மேலே ஏற்றிட்டு டைட் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் டைட் வச்சுட்டேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், ஊசியில் ஒரு பக்கம் கோடு இந்த பக்கம் இருக்கும், சின்ன பல்லன்றது வந்து இந்த பக்கம் இருக்கும். சின்ன பள்ளம் தெரியுதா, இந்த பல்லம் வந்து இந்த பக்கம், கோடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஆயில் போட பொசிஷன் 1 2 3 4 ஆயிடுச்சா. அது மட்டும் இல்லாமல் மிஷின் பெல்ட்டை அவுத்துருங்க. பெல்ட்டை அவுத்துட்டு மிஷின் சாய்ச்சிக்குங்க. மிஷின் சாய்ச்சிட்டு இந்த இடம் இதெல்லாம் மூமெண்ட் ஏரியா சொல்லுவாங்க. இதெல்லாமே மூமெண்ட் ஏரியா. இது எல்லாமே ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இது வாரத்துக்கு ஒரே ஒரு வாட்டி போட்டால் போதும். இந்த ஏரியாலாம் வந்து ஒரு வாட்டி போட்டிங்கன்னா இந்த மிஷின் வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். ரொம்ப அருமையான மிஷினுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவிலாம் தைக்கலாம். எப்படி பார்த்திங்கன்னா, இந்த ஊசின்றது வந்து கொஞ்சம் ஹெவியாக மாற்றிக்கணும். இப்போ இது வந்து 14 இருக்குன்னா 14 16 18 இந்த மாதிரி 3 சைஸ் வந்து மாற்றி போட்டுக்கலாம். 18 வரைக்கும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியெலாம் தைச்சிக்கலாம். தையல் மட்டும் நீங்கள் 18 வைக்கும் போது பெரிய தையலாக வைக்கணும். 14 வச்சு தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சின்ன தையலாக வச்சு போனாங்க. ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நைஸ் த்ரெட் போடுவோம், அதனால் கொஞ்சம் சின்னதாக வச்சு தைப்போம். டென்ஷன் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்படி தான் வரும். நூல் போடுறது நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். நூல் போடுச்ச நூல் இங்கே போடுவீங்க 1, அப்படியே நேராக வரும். இது 2, அதுக்கப்புறம் இதில் ஒரு டர்ன் அடித்து 3, அதுக்கப்புறம் தான் இதில் 4 வரும். 4 நெக்ஸ்ட் இதில் 5, இந்த இடம் 5, அதுக்கப்புறம் நேராக ஊசிக்கு போயிடலாம். இந்த ஒரு கிளாம்ப் இருக்குது, இதுலேயே மாட்டிக்கலாம். இது இருக்கு இல்லையா, சின்ன கிளாம்பில் மாட்டிட்டு நீங்கள் டேரெக்டாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம்.